பேரை சொல்லிட்டு ஆஃபீஸருக்கு என்ன அவருக்கு யமனும் சனியும் கூடி பிறந்த போது தான் கூடியவர். ஆலயத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கிறேன், ஒன்றையும் கொடுத்துறேன். 7 ஜென்ம பிறவி மாரி தான் அவருக்கும். 7வது ஜென்ம பிறவி இதில் முடியுது. திருவிழா காலசமுகாரம் ஸ்வேதகேதுக்காக ரொம்ப அதுமாரி குழந்தை பிறந்ததுனால அனுக்கிரகம் மங்களசனி. இப்போ கண்டசனி, விரயசனி, பாதசனி, அஷ்டாஷ்டம சனி, 7 சனின்னு போட்டு நம்மளை போட்டு குழப்புவா. இப்போ 7 சனின்னா திருநள்ளாறு, பாதசனின்னா இதுக்கிட்ட போகணும். பூந்தோட்டத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் கணபதி போகணும். இடையாத்தங்குடிங்கிற ஊரில் ஒரு கால் பூமி மேலே, ஒரு கால் காக்கா மேலே, அது பாதசனி. இப்போ கண்டசனி அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீவாணி பக்கத்தில் சளிப்பேரின்னு ஒரு கண்டச்சனி, பாதசனி, கண்டச்சனி. இப்போ பொங்கு சனி அப்படின்னா திருக்கொள்ளிக்காடு. மங்கள சனி மனைவியோடு உள்ளது திருநதை. இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறத ஒரே இடத்துல இங்கேயே பார்க்குறது இங்கே மட்டும் அனுப்புகிறத மங்கள. இப்போ நீங்கள் இங்கே போனால் அங்கே கோயிலெலாம் போன பலன் கிடச்சிருக்கு. நீங்கள் இவ்வளவும் சுற்றிட்டு வரத்துக்கும் இங்கே இவருக்கு பண்ணுறதுக்கும் எப்படி பிள்ளையார் பழத்தை வாங்குற அப்பா அம்மாவை அதே மாரி ஒரே ஒரு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரே இது காலம் இதுக்கு மேலே கட்டாது அடுத்து போட்டேன். இன்னும் நிறைய பேர் ஆராய்ச்சி இது 6 வருஷம் ஆகுது. 2 வருஷம் விட்டுட்டாங்க. இல்லைன்னா இந்த கோயில் டாப்பில் போய் யானையோட தும்பத்திக்கையே வெட்டின செவிடு கிடையாது. அவருக்கு தேவை காலையில் சிவச்சுவார். அவர் தான் ரெக்கமெண்டேஷன். அவர்கிட்ட போய் சொல்கிறது தான் எடுக்கிறோம். ஐயா கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிங்க, நான் அந்த கோயிலுக்கு வந்தேன், சாமிகிட்ட சொல்லியிருக்கேன், சொல்லு அப்படின்னு சொல்லணும். நம்ம ரெக்கமெண்டேஷன் அதுக்கு தான் மெதுவாக கை தட்டுறது, நம்ம மந்திரம் சொல்கிறது, செவத்தில் சொடுக்கக்கூடாது. தட்டப்படுத்தணும்னா அப்படி சொடுக்கிறது மெதுவாக 3 தட்டணும். இல்லை நம்ம சாமிகிட்ட பேச தெரிஞ்சுன்னா பேசினாலே முடிச்சு பார்ப்பேன். ஐயா நான் அந்த கோயிலுக்கு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக 3 தட்டு சாரி கேட்கணும். மன்னிப்பு ஆமாம், மன்னிச்சு. இப்போ நம்ம சொல்லுவாங்கன்னா அதாவது மழை இருக்கும். ராகு கேது 7 தலை, கார்கோடகனும் சங்கபாலனும் நாகவம்ச தலைவர். அவள் 2 பேரும் அங்கே இருப்பான். எங்கள் ஸ்ரீவாஞ்சி ஃபஸ்ட்டு ராகேது 7 தலையை பார்க்கணுன்னா அங்கே தான் பார்க்கணும். சண்டா ராகுன்னு மகாவிஷ்ணுட்ட போருக்கு போகிறேன். அவர் சும்மா இருப்பாரா, உண்டாக்கிடுவேன். அப்போ தான் நவக்கிரமே உருவாது. இதெல்லாம் நவக்கிரம் உருவாகிறதுக்கு முன்னாடி இது எப்படின்னா நவக்கிரம் இங்கே கிடையாது, இங்கே நவக்கிரம் வைக்கிறதுனால இந்த ராகேது ஒன்றா இருந்தால் நவக்கிரம் கிடையாது. ஓகே. அதனால் இந்த கோயிலுக்கு போய் கேட்கும்போது சபதியார் என்ன பண்ணுறான், இதை சேர்த்து அனுப்புகிறான். இதுவும் குரு பகவான் குபேர குரு பார்த்தால் நடக்க முடியாது. குபேர சம்பவத்தை அடைவான். இப்போ நான் சொன்ன விளையாட்டாக சொல்லலை, இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாம் நிவர்த்தி அப்படிங்கிறது அதுதான். பாவதோஷம் தான் வர முடியாது. ஸ்ரீவாந்தியத்தில் ஒரு வாரம் அதுக்கு பேர் தேவ தீர்த்தம்னு பேர். இந்த தப்பில் உள்ளது. இன்னொன்று என்னன்னு கேட்டாக்கா உஷாதேவி, சாயாதேவி, சூரியன் 3 பேரும் குழந்தை பாக்கியத்துக்கு மேகநாதர்கிட்ட போகிறேன். மேகநாதர் இங்கே வர சொல்லுவேன். பின்னாடி 1/2 கிலோமீட்டர் போ, அகத்திய பெருமானை பாரு, ஆனந்தவல்லி அப்படின்ட்டா உனக்கு பாக்கியம். ஆனந்தவல்லின்னா ஆனந்தமாக இருக்கலாமே. நமக்கு அந்த 5 அர்ச்சனை கதையே அதுதானே. யமன் பாவத்தை போக்குறார், சனி தோஷத்தை போக்குறார், பைரவர் வியாதியை போக்குறார். இது 3 பேருத்துனா சரியாக. அடுத்த தோஷம் போயிட்டு பாக்கியம் வேணும்ல, அதுக்கு தான் ஆனந்தவல்லி ஆனந்தமாக வச்சுருக்கு. இவரை பார்க்கும்போது உங்களுக்கு 18 சித்தர்கள், இந்த சித்து விளையாட்டு, மாந்திரிக மந்திரம்லாம் இங்கே ஒன்றும் பலிக்காது. ஃபுல்லாக பூதி வாங்கியாச்சுன்னா சரியாக. ஆனால் வர முடியாது, வந்துட்டா சரியாக. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, வந்துட்டு போகிறப்போ ஒரு மனசு திருப்தி தெரியும். இப்போ நிறைய பேர் இந்த ஃபோனு கான்டாக்ட் பண்ணுறோம். 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுங்க, 30 வருஷமாக வந்துட்டு இப்போ தான் வரேங்க.
பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இத்தகுதியில் காதி 5010 கீழக வருஷம் தை மாதம் 27ஆம் தேதி சோமவார தினம் திருமியச்சூர் வடக்கு வீதியில் இருக்கும் வேளாளக்குளம் சேருக்குடையான் கோத்திரம் மதி ஆறுமுகத்தா பிள்ளை குமாரரும் தி சுப்பிரமணிய பிள்ளை சகோதரருமாகிய ஆயுர்வேத பண்டிதன் தி அழகப்ப பிள்ளை எனும் அடியேனால் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் எனும் கோடியலூரில் ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி சந்நிதியில் நவகிரகாதி விக்கிரகங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான தோஷங்கள் பாவங்கள்லாம் போகிறது எடுத்து கோமுகத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறது. ஒழிஞ்சிட்டு அபிஷேகம் பண்ணுறப்ப வெளியே தண்ணி பட்டால் வெளியில் வந்து தானே. ஆமாம், வெளியில் வந்துட்டு பேசாமல் போகாமல் சனிகிட்ட போய் நீங்கள் பிடிக்கிறீங்க. உள்ள உட்காந்து காலமே நல்லா இருக்குது. சிம்மாசனத்துலேருந்து இறக்குறது என் வேலை. சிம்மாசன பதவியிலேருந்து இறக்கிட்டேன். பதவி பிரமாணம் சிம்மாசனம் பதவியை இறக்கிட்டேன். அப்புறம் எனக்கு அதுக்கு மேலே என்ன சனியோட வேலை அதான். நாற்காலி பதவி வந்து சிம்மாசனம் இறக்கிட்டேன். நீ பெருச்சாடி உருவம் எடுத்து போனது ஒழுந்தது. அப்புறம் நீ வந்து என்கிட்ட கேட்குறா அந்த கர்வம் நீங்களுக்கு எப்போ அப்படின்னா 4 to 6 சாயந்தரம் இங்கே சனி பகவான் சிவன்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது பதவிக்காக சாயந்தரம். பாக்கி எல்லாத்துக்கும் காலையில் 12 மணிக்குள்ள. இப்போ முதல்ல ஃபோன் பண்ணா சிறுவாஞ்சத்துலேருந்து வரது இல்லைன்னா 10 மணிக்கு வந்து இப்போ இதுக்கப்புறம் இதுமாரி அபிஷேகம் பண்ணிட்டு நேரம் இப்படி வந்து பூர்வமாக என்ன பண்ணுறாங்களோ நான் 3 தலைமுறையாக இருக்கேன், நான் 4 தலைமையாக இருக்கேன். ஏன் பிரம்பாச்சு பண்ணல அங்கேருந்து வந்து செய்தி கிடச்சிருக்கு. இதுமாரி பாலிடிக்ஸ் வழி இங்கே அது சொல்லிடாரு. அப்படி எதுக்கு இந்த கதை சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் விசைகள் தொல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 70 மரகதலிங்கம் காணப்படும் திருக்காரவாசம். நான் பிறந்தது 70 காணப்பட்ட லிங்கம் கிடைச்சா உங்களுக்கு எப்படி சர்வம்